வணக்கம். செய்திச் சுருக்கம். வருகிறது ரெமல் புயல். கரையை கடப்பது எப்போது? தமிழகத்துக்கு பாதிப்பா? தென்மேற்கு வங்கக்கடலில் நேற்று உருவாக்கிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகியுள்ளது. இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாளை வலுப்பெறும். தொடர்ந்து அதே திசையில் நகர்ந்து நாளை மறுநாள் காலை தீவிர புயலாக மாறும். இந்த புயல் வடக்கு திசையில் தீவிர புயலாக நகர்ந்து 26ஆம் தேதி ஒடிசா வழியாக வங்கதேசம் அருகே கரையை கடக்கும் எனவும் இந்திய வானிலை மையம் கணித்துள்ளது. ஆண்டின் முதலாவதாக வரும் இந்த புயலுக்கு ஓமன் நாட்டின் பரிந்துரைப்படி ரெமல் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த புயலால் தமிழக பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு குறைவாகவே இருப்பதாக கருதப்படுகிறது. கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சென்னை போன்ற கடலோர மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதே நேரம் புயல் வடக்கு நோக்கி வேகமாக நகர்ந்தால் மழைப்பொழிவு குறைந்து வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. புயல் கரையை கடக்கும் வரை வங்கக்கடல் பகுதிகளில் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. குற்றால அருவிகளில் குளிக்க அனுமதி. தென் மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்தது. கடந்த வாரம் பழைய குற்றால அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி சிறுவன் ஒருவன் பலியானான். இதனால் குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இப்போது வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளதால் அருவிகளில் குளிக்க அனுமதி வழங்கி தென்காசி மாவட்ட கலெக்டர் கமல் கிஷோர் உத்தரவிட்டுள்ளார். ஐந்தருவி, சிற்றருவி, புலி அருவிகளில் குளிக்கலாம். மெயின் அருவியில் பராமரிப்பு பணிகள் நடப்பதால் நாளை மாலை 4 மணிக்கு பிறகு அனுமதி வழங்கப்படும். பழைய குற்றால அருவியில் தினமும் காலை 6 மணி முதல் மாலை 5:30 மணி வரை மட்டுமே குளிக்கலாம். வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையை பொறுத்து இந்த அறிவிப்புகளில் மாற்றம் ஏற்படலாம் என்றும் தெரிவித்துள்ளார். 6ஆம் கட்ட பிரச்சாரம் ஓய்ந்தது. நாளை மறுநாள் ஓட்டுப்பதிவு. நாடு முழுவதும் லோக்சபா தேர்தல் 7 கட்டங்களாக நடந்து வருகிறது. இதுவரை 5 கட்ட தேர்தல் நடந்து முடிந்துள்ளன. 6ஆம் கட்ட தேர்தல் நாளை மறுநாள் நடக்கவுள்ளது. 7 மாநிலங்களில் உள்ள 57 லோக்சபா தொகுதிகளுக்கு ஓட்டுப்பதிவு நடக்கிறது. 6ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் மாலை 6 மணியுடன் ஓய்ந்தது. ஓட்டுப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டு வருகின்றன. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் தீவிர பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 7 மற்றும் கடைசி கட்ட தேர்தல் ஜூன் 1ஆம் தேதி நடக்கிறது. ஜூன் 4இல் ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. 5 கட்ட தேர்தலுடன் இண்டி கூட்டணி முடிந்தது. ஹரியானா மாநிலம் பிவானியில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார். இந்த தேர்தல் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறது. இண்டி கூட்டணியில் இருக்கும் தலைவர்கள் தினமும் ஒன்றை சொல்வார்கள். 5 ஆண்டுக்கு 5 பிரதமர் என்ற ஃபார்முலா என்கிறார்கள். இண்டி கூட்டணி வகுப்புவாதம், அரசியல், ஜாதி அரசியல், குடும்ப அரசியலை மட்டுமே முன்வைக்கிறது. வேறு கொள்கைகள் இல்லை. ஓட்டு வங்கிக்குத்தான் காங்கிரஸ் முக்கியத்துவம் கொடுக்கிறது. SC, ST, OBC இடஒதுக்கீட்டை பிரித்து மத அடிப்படையில் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது காங்கிரசின் நோக்கம். ஓட்டு வங்கியை காக்க காங்கிரஸ் எந்த எல்லைக்கும் செல்லும். நாடு துண்டானாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு ஓட்டுதான் முக்கியம். காங்கிரசின் உண்மையான முகத்தை மக்கள் இந்த தேர்தலில் பார்த்துவிட்டனர். 70 ஆண்டாக காஷ்மீரில் மூவர்ண கொடியை ஏற்ற விடாமல் தடுத்து அம்மாநிலத்தை காங்கிரஸ் கட்சி நாட்டிலிருந்து பிரித்து வைத்திருந்தது. நடந்து முடிந்த 5 கட்ட தேர்தல்களுடன் இண்டி கூட்டணியும் முடிந்துவிட்டது. தேர்தல் ஆணையம் ஏன் இப்படி செய்கிறது, ஏன் அப்படி செய்கிறது என அழுது புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் தோல்வி உறுதியாகிவிட்டது என பிரதமர் மோடி கூறினார். देश की जनता इंडी जमात के इरादे पहले ही भांप चुकी है, इसलिए इनका ये हाल हुआ है. 5 चरणों में ही इंडी जमात का ढोल फट गया है. और आपने देखा होगा तीसरे चरण के बाद इन्होंने रोना धोना शुरू कर दिया. इलेक्शन कमीशन आंकड़े क्यों नहीं देता है, आंकड़े देर से क्यों देता है, इलेक्शन कमीशन ऐसा क्यों करता है, इलेक्शन कमीशन वैसा क्यों करता है. यानी उन्होंने ग्राउंड बनाना शुरू कर दिया है कि पराजय का ठीकरा किसके सर पर फोड़ा जाए. और इसलिए बराबर जम करके इस बार ईवीएम को गालियां दे रहे हैं. हम सब जानते हैं भाई, जिस भूमि में कोई पैदावार न हो, कोई किसान उसमें एक भी बीज डालेगा क्या? जिसमें फसल न हो, ऐसी जमीन पर या ऐसी सीजन में कोई किसान एक भी बीज डालेगा क्या? जब पता है कि इनकी सरकार नहीं बनने वाली,
तो कोई उधर वोट डालेगा क्या? कोई डालेगा क्या? ये हरियाणा वालों को तो कहने की जरूरत ही नहीं है जी, क्योंकि उनको मालूम है भाई इनकी सरकार 7 जन्म में भी बनने वाली नहीं है और कांग्रेस को दिया हर वोट बेकार ही होना है. 22 பேருக்கு வேலை செய்யவா கடவுள் அனுப்பி வைத்தார். லோக்சபா தேர்தலில் வடகிழக்கு டில்லி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் கண்ணையா குமாரை ஆதரித்து ராகுல் பிரச்சாரம் செய்தார். ஏழைகளுக்கு சாலைகள், மருத்துவமனைகள், கல்விக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என கேட்டால் பிரதமர் மோடி எதுவும் செய்வதில்லை. தன்னை கடவுள் அனுப்பி வைத்திருப்பதாக கூறும் மோடி 22 தொழில் அதிபர்களுக்கு மட்டுமே வேலை செய்கிறார். அம்பானி, அதானி விருப்பப்படி அனைத்தும் செய்கிறார். அவர்கள் கேட்டால் மட்டும் உடனே செய்து கொடுக்கிறார். அரசியலமைப்பு சட்டம் ஏழைகளுக்கு பல உரிமைகளை வழங்கியுள்ளது. மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் அமைப்பையே ஒழித்து விடுவோம் என பாஜக தலைவர்கள் பேசுகின்றனர். அது அவர்களால் முடியாது. அப்படியெல்லாம் கனவான வேண்டாம் என RSS மற்றும் பாஜகவுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இடஒதுக்கீடு, தேர்தல்கள், ஜனநாயகம், பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி இவையெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தால் நடந்தவைதான். அது அழிந்து போவதை காங்கிரஸ் ஒருபோதும் அனுமதிக்காது. இந்த தேர்தல் சித்தாந்தங்களுக்கு இடையிலான சண்டை. ராஜாக்கள், மகாராஜாக்கள் முன்பெல்லாம் எப்படி ஆட்சி நடத்தினார்களோ அதுபோல நாட்டை இயக்க வேண்டுமென பாரதிய ஜனதா கட்சியினர் விரும்புகிறார்கள். அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என ராகுல் கூறினார். பிரதமர் மோடி தலைமையில் இந்தியா உலக தலைவனாகும். 18வது லோக்சபா தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சி அமைக்கும் என கூறின. ஒவ்வொரு கட்டமாக தேர்தல் நடைபெற்று முடிந்த பிறகு நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் என்று NDA மற்றும் இண்டி கூட்டணி கட்சியினர் கூறி வருகின்றனர். அமெரிக்காவில் பொலிட்டிக்கல் ரிசர்ச் அண்ட் கன்சல்டிங் நிறுவனத்தை நடத்தும் யுரேஷியா குழுமத்தின் நிறுவனர் இயன் பிரம்மர் பாரதிய ஜனதா 305 இடங்களை பிடித்து பிரதமர் மோடி 3வது முறையாக பிரதமர் ஆவார் என கூறியுள்ளார். உலக நாடுகளின் பார்வையில் பொருளாதாரத்தில் நீண்ட காலமாக இந்தியா பின்தங்கி இருந்தது. இப்போது சிறப்பாக செயல்படுகிறது. இந்தியா உலக தலைவராக மாறிக்கொண்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறும். 2028இல் உலகின் 3வது பெரிய பொருளாதார தேசமாக இருக்கும். இந்தியாவில் லோக்சபா தேர்தலை நியாயமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் தேர்தல் ஆணையம் நடத்தி வருகிறது என இயன் பிரம்மர் தெரிவித்துள்ளார். Prediction for elections for Eurasia Group is 305 seats, plus or minus 10. So really not much of a change from what we saw 5 years ago. Consistency, stability. Internationally, not just from a U.S. perspective, but from the perspective of the rest of the world, this is an economy that has underperformed for a long time, but is now doing a lot better. This is also a country that was very inward-focused for a long time, just this region, now becoming much more of a global leader, but in a friendly way with the global south and with the west, trying to build bridges. That's largely considered quite positive. பிரஜ்வல் ரேவண்ணாவை நான் பாதுகாக்கவில்லை. பாஜக கூட்டணி கட்சியான மதசார்பற்ற ஜனதாதளம் MP பிரஜ்வல் ரேவண்ணாவின் பாலியல் வீடியோக்கள் கர்நாடக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியது. பல பெண்களை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியதாக பிரஜ்வல் மீது புகார்கள் எழுந்தன. இதனால் பிரஜ்வல் வெளிநாட்டுக்கு தப்பிவிட்டார். இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வருகிறது. வெளிநாட்டில் ஒளிந்திருக்கும் பிரஜ்வலை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை கர்நாடக அரசு எடுத்து வருகிறது. பிரஜ்வலை நாடு திரும்ப சொல்லி மதசார்பற்ற ஜனதாதள தலைவரும் அவரது சித்தப்பாவுமான HD குமாரசாமி வலியுறுத்தினார். இந்தியா திரும்பி நமது குடும்பத்தின் கௌரவத்தை காப்பாற்று, தவறு செய்யவில்லை என்றால் ஏன் பயம் என பிரஜ்வலை குமாரசாமி கேட்டார். இந்நிலையில் மதசார்பற்ற ஜனதாதள கட்சி நிறுவன தலைவரும் பிரஜ்வலின் தாத்தாவுமான HD தேவகவுடா பிரஜ்வலுக்கு எச்சரிக்கை என்ற தலைப்பில் அறிக்கை வெளியிட்டுள்ளார். பிரஜ்வல் குறித்து வெளியான தகவல்களை கேட்டு பேரதிர்ச்சிக்கு உள்ளானேன். அதிலிருந்து மீண்டு வருவதற்கு சில நாட்கள் தேவைப்பட்டது. அவர் தவறு செய்திருந்தால் சட்டப்படி கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். இந்த விவகாரத்தில் என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் கடுமையான வார்த்தைகளால் விமர்சனம் செய்து வருகின்றனர். அவர்களை நான் தடுக்க விரும்பவில்லை. அவர்களை விமர்சிக்கவும் தயாராக இல்லை. விவாதிக்கும் நிலையிலும் நான் இல்லை. அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் முறையாக விசாரிக்கப்பட்டு உண்மை வெளிவரும் வரை காத்திருக்க வேண்டும். அதே சமயம் பிரஜ்வலை நான் பாதுகாப்பதாக நினைக்க வேண்டாம். அவர் வெளிநாடு சென்றதே எனக்கு தெரியாது. எனக்கு கடவுள் நம்பிக்கை உள்ளது. என் அனைத்து சுமைகளையும் கடவுளின் காலடியில் இறக்கி வைத்து விட்டேன். என் மீது மரியாதை வைத்திருந்தால் பிரஜ்வல் எங்கிருந்தாலும் உடனடியாக நாடு திரும்பி போலீசில் சரணடைய வேண்டும். சட்ட ரீதியாக அனைத்து விஷயங்களையும் அணுக வேண்டும். இது எனது வேண்டுகோள் அல்ல, எச்சரிக்கை என தேவகவுடா கூறியுள்ளார். கமலாலயத்தில் மாட்டுக்கறி சமைக்க அண்ணாமலை ரெடியா? ஒடிசா மாநிலத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய பிரதமர் மோடி, பூரி ஜெகநாதர் கோவிலில் உள்ள பொக்கிஷ அறை சாவி தொலைந்து போய்விட்டதாகவும்
அது தமிழகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் விமர்சித்திருந்தார். ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக்கின் அரசியல் வாரிசாக கருதப்படும் தமிழர் V.K. பாண்டியனை மறைமுகமாக மோடி குற்றம் சாட்டியிருந்தார். அதேபோல் தமிழகத்தில் பிறந்த பாண்டியன் ஒடிசாவை ஆள அனுமதிக்க மாட்டோம், ஒடிசாவை இந்த மண்ணின் மைந்தன்தான் ஆள வேண்டும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார். மோடி அமித்ஷா பேச்சுக்கு செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்திருந்தார். காங்கிரஸ் பேரியக்கம் உண்மையாக மோடியையும் அமித்ஷாவையும் கண்டிக்கிறது. இனி வரும் காலங்களில் தமிழ் மொழியை கொச்சைப்படுத்தி பேசினாலோ, தமிழர்களை அவமானப்படுத்தினாலோ, தமிழ்நாட்டை சார்ந்தவர்களை திருடர்கள் என்றாலோ பாஜக தமிழ்நாட்டில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. தமிழர்கள்லாம் சேர்ந்து முற்றுகை போராட்டம் செய்து இந்த கட்சியை தமிழ்நாட்டிலிருந்து அகற்றுவதற்கு புறப்படுவார்கள். மோடியும் அமித்ஷாவும் நிபந்தனையற்ற மன்னிப்பு தமிழ்நாட்டு மக்களிடம் கேட்க வேண்டும். ஒரு வாரத்திற்குள் தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் பாரதிய ஜனதா அலுவலகத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முற்றுகையிடும். செல்வ பெருந்தகையின் பேச்சுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்தார். தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தை காங்கிரசார் முற்றுகையிடும் தேதியை முன்கூட்டியே சொன்னால் வரும் 10 பேருக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செய்ய வசதியாக இருக்கும் என்றார். சாப்பாடு மட்டுமல்ல, தமிழர்களுக்கு திமுக காங்கிரஸ் செய்த துரோகங்கள் குறித்த புத்தகத்தையும் பரிசாக வழங்குவோம் என அண்ணாமலை கூறியிருந்தார். இதுகுறித்து காங்கிரஸ் எம்எல்ஏ EVKS இளங்கோவன் கூறியதாவது: அதான் எங்களுக்கு நாங்கள் வந்தோம்னா எங்களுக்கு நான் வெஜிடேரியன் வேணும், எங்களுக்கு பீஃப் பிடிக்கும், அதான் நான் வெஜிடேரியன் பீஃப் எல்லாம் பண்ணிடுறோம். வரும்போது சொல்கிறோம், நீங்கள் பண்ணிடுறோம். 2 நாள் டைம் கொடுப்போம், அப்போ அவர் செஞ்சுட்டாலும். சவுக்கு சங்கரிடம் உத்தரவாதம் வாங்குங்க, கோர்ட் போட்ட உத்தரவு. பெண் போலீசாரை அவதூறாக பேசிய வழக்கில் கைதான சவுக்கு சங்கர் கோவை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவர் மீது கஞ்சா உள்ளிட்ட வழக்குகளும் குண்டாஸ் நடவடிக்கையும் பாய்ந்துள்ளது. குண்டர் சட்ட உத்தரவை ரத்து செய்து தனது மகனை விடுவிக்க வேண்டும் என சவுக்கு சங்கரின் தாயார் கமலா சென்னை ஹைகோர்ட்டில் நேற்று ஆட்கொணர்வு மனு செய்தார். நீதிபதிகள் GR சுவாமிநாதன், PB பாலாஜி அடங்கிய அமர்வு முன் இன்று காலை விசாரணைக்கு வந்தது. சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்தது தொடர்பான அனைத்து அசல் ஆவணங்களையும் பகல் 2:15க்குள் தாக்கல் செய்ய சென்னை கமிஷனருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அசல் ஆவணங்களை ஆய்வு செய்த நீதிபதிகள் சவுக்கு சங்கர் எதிர்காலத்தில் எப்படி நடந்து கொள்வார், என்னவெல்லாம் செய்ய மாட்டார் என உத்தரவாதம் அளித்து பிரமாண மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். வெள்ளியன்று இந்த வழக்கில் இறுதி விசாரணை என்பதால் வியாழன் மாலையே அவரை சந்தித்து உத்தரவாதம் பெற்று பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய அவர் தரப்புக்கு உத்தரவிட்டனர். நாளையே இந்த வழக்கில் இறுதி விசாரணை செய்ய அப்படி என்ன சிறப்பு உள்ளது என அரசு வக்கீல் கேள்வி எழுப்பியதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் விசாரணையை நாளைய தினத்துக்கு தள்ளி வைத்தனர். சிறையில் சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டது தொடர்பாக விசாரிக்க மனித உரிமை ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி அவரது தாய் செய்த மனு மீதான விசாரணையையும் நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மாஜி காதலனை விடாத மனைவி கட்டி வைத்து வெளுத்த கணவன். தென்காசி கீழக்கலங்கல் கிராமத்தைச் சேர்ந்தவர் கனகராஜ், வயது 32. இவரது மனைவி கவிக்குயில், 2 வயதில் ஆண் குழந்தை உள்ளது. நேற்று இரவு வீட்டுக்கு வெளியே குடும்பத்துடன் அமர்ந்து இருந்தார். அப்போது 5 பேர் கொண்ட கும்பல் அங்கு பைக்கில் வந்தனர். கனகராஜை அரிவாளால் சரமாரியாக வெட்டி சாய்த்தனர். தடுக்க முயன்ற கனகராஜின் தந்தை நடராஜனுக்கும் வெட்டு விழுந்தது. தந்தை மகன் இருவரும் இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்தனர். அக்கம் பக்கத்தினர் வருவதற்குள் கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றது. சம்பவம் குறித்து ஊத்துமலை போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீஸ் வருவதற்கு முன்பே கனகராஜ் ஸ்பாட்டில் இறந்தார். அவரது தந்தை நடராஜன் ஹாஸ்பிட்டல் கொண்டு செல்லப்பட்டு அங்கு இறந்தார். கொலைக்கான காரணம் குறித்து ஊத்துமலை போலீசார் விசாரித்தனர். கனகராஜ் மனைவி கவிக்குயிலின் முன்னாள் காதலன் கூலிப்படை ஏவி கொலை செய்தது தெரியவந்துள்ளது. திருமணத்துக்கு முன் கவிக்குயில் வெங்கடேஷ் என்பவரை காதலித்துள்ளார். கனகராஜை திருமணம் செய்த பிறகும் இருவருக்கும் இடையே பழக்கம் தொடர்ந்துள்ளது. இதுகுறித்து அறிந்த கனகராஜ் மனைவி கவிக்குயிலை கண்டித்துள்ளார். கடந்த வருடம் வெங்கடேஷையும் மரத்தில் கட்டி வைத்து தாக்கியுள்ளனர். இதில் அவரது கண், கை பகுதிகளில் வெட்டப்பட்டு பலத்த காயமடைந்தார். இதனால் ஆத்திரமடைந்த வெங்கடேஷ் எப்படியாவது கனகராஜை பழிவாங்க வேண்டும் என துடித்தார். நேரம் பார்த்து காத்திருந்து கூலிப்படையை ஏவி கனகராஜை தீர்த்து கட்டினார். இதில் தடுக்க வந்த கனகராஜ் தந்தையும் சிக்கி இறந்துள்ளார். இரட்டை கொலை சம்பவத்தில் இதுவரை 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தப்பியோடிய முக்கிய குற்றவாளி வெங்கடேஷை போலீசார் தேடுகின்றனர்.